ChatGPT வந்து நம்ம ஒரு என்ன சென்டென்ஸ் போட்டாலும் இதில் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் கோட்ஸ்னு போடுவோம். ஸோ இந்த கோட்ஸை எடுத்து இதை தான் நம்ம வந்து எப்படி வீடியோவாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். ஓகே, த ஒன்லி வே டு டூ. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு வேர்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து லாகின்லாம் கேட்கும். இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் லாகின் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கிறது தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் ப்ரெசன்டேஷனோட ஒர்க் பிளேஸு. ஸோ இதில் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டு, ஓகே, இதோட பேக்ரவுண்டை மூவ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து கலராக கொடுத்துப்போம். நமக்கு இது வேணாம் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் கொடுத்து செட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ பிளாக் கலர் செட் பண்ணியாச்சு. இது வந்து பேக்ரவுண்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஹெட்டிங் ஆட் பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னா இந்த கோட்ஸை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, இதோட ஃபாண்ட் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுனா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ரொம்ப ஃபுல் வித்தில் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். இதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபாண்ட் சைஸ் ஏதாவது ஃபாண்ட்டு வெயிட்டு மாற்றணும் இல்லை ஃபாண்ட்டே மாற்றணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்ட்லி நம்ம இதே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டு இதுவே நல்லாயிருக்கு, இந்த ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து கலர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும், இதை ஃபாண்ட்டு கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஒயிட்டே வச்சுக்கலாம். ஸோ பிளாக்கு பேக்ரவுண்டுக்கு ஒயிட் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதிலே வந்து அனிமேஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எஃபெக்ட்ஸ், இதில் போய் அனிமேஷன்ஸ், இது வந்து டிசைன்ஸ் பேஸு. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் வேணும் இல்லை கலர்ஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமேட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி அனிமேட் ஆகணும். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் அனிமேட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வேணும் எனக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. ஓகே, இட்ஸ் குட். ஸோ ஆன் என்டர்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆன் எக்ஸிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிட்டில் மட்டும் இந்த அனிமேஷன் உங்களுக்கு ரன் ஆகும். ஆன் என்டர் அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வரும்போது மட்டும் என்டர் ஆகும். போத் அப்படின்னா உங்களுக்கு வரும்போதும் என்டர் ஆகும், இந்த பேஜ் எக்ஸிட் ஆகும்போதும் உங்களுக்கு இந்த அனிமேஷன் இருக்கும். நம்ம வந்து என்டரில் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸிட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பேஜ் வந்து ஃப்ளிப் ஆகிக்கும். ஸோ ஓகே, இது எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்னு போட்டிருக்கோம். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸுங்கிறவர் வந்து ஒரு நெட்டில் இருந்து அவருடைய இமேஜஸ் கிடைச்சிடும். ஓகே, இதை சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் இதை வந்து இங்கே இமேஜஸ் அப்லோட் இருக்கும். ஸோ இமேஜஸ் ஏதாவது அப்லோட் பண்ணோம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலும் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஓகே, ட்ராக் பண்ணியாச்சு. ஓகே, கிரேட், ஸோ லுக் குட். Okay, nice. Wow, just nice one. So next control D கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த இமேஜும் நான் அதே மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இமேஜும் இங்கே வந்து நமக்கு பிளேஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம லொக்கேட் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளேஸை இங்கே லொக்கேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர்த்தோட கோட் போட்டு
நம்ம அவங்களோட இமேஜஸும் போட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதோட உங்களோட இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் இமேஜஸ் ஏதாவது ஆட் பண்ணுறது வந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னால உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு 10 இமேஜஸ் ஆர் 15 இமேஜஸ் ஆர் 30, ஸோ அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வர மாதிரி ஒரு வீடியோஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பட்டன் கொடுத்துட்டு டவுன்லோட், ஸோ சஜஸ்ட் பண்ணோம் டிவின்னா ஓகே பிடிஎஃப் வேணால் எனக்கு MP4 தான் வேணும், ஆல் 2 பேஜஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு MP4 கிரியேட் ஆகிரும். வீடியோ போட்டுக்கலாம். ஸோ இதில் எப்படி வாய்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ வாய்ஸ் நம்மளே பேசி ஆட் பண்ணணுமா இல்லை வேணாம் நான் ஏஐலேருந்து ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்லேருந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, நீங்களும் இது போகிற ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி யூடியூப்பில் போட்டு